அனைவருக்கும் வணக்கம். கைவிடப்பட்ட பரந்தூர் திட்டம் விவசாயிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். தாவேகா பாஜகவை நெருங்குகிறதா? ஏன்னா இன்னைக்கு பாஜக அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு மத்திய சக்தியோட ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் திமுக பரந்தூரை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பரந்தூர் விஷயத்த நம்ம முதல்வர் அவர்கள் சுக்குநூறா உடச்சு போட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க கொளத்தூர் தொகுதியில் என்னைய தான் ஜெயிச்சதா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மனு. இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க. ரைட்டு. இப்போ நம்மளுடைய பரந்தூர் திட்டம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் எதிர்த்த ஒரு திட்டம். இந்த பரந்தூர் திட்டம் அப்படின்றது இன்னைக்கு கைவிடப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்த அடுத்த மறுகணமே பரந்தூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இன்னைக்கு பரந்தூர் திட்டம் விவசாயிகளுடைய அந்த நிலங்களையும் ஏரிகளையும் அழிச்சிட்டு வர்ற திட்டம் நமக்கு வேண்டாம் அப்படின்றது ஓகே. இதுதான் எல்லாருடைய எதிர்ப்பாகவும் இருந்துச்சு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய அனைத்து குட்டுகளும் வெளிப்பட்டு விட்டது. ஒவ்வொரு திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஏக்கர் நிலங்கள் அவங்களோட நிலங்கள் அங்கே பரந்தூரில் இருந்திருக்கு. அதை கொடுத்து தான் இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக எவ்வளவோ போராடி அந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு பாஜகவோட இணக்கமாக போய் திமுக செயல்படுத்துறதுக்கு இறங்குச்சு. ஏகப்பட்ட ஹவாலாக்கள் பணம் கைமாறி இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம முதல்வர் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே பரந்தூரை எதிர்த்தாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாலின் அவர்களே இதை நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நாங்கள் தலைமை செயலகத்துக்கு முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக போராடி அந்த திட்டத்தை இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இது எப்படிப்பா தமிழக அரசால் மட்டும் பண்ண முடியும்? இது மத்திய அரசோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. இன்னைக்கு இந்த பரந்தூர் திட்டத்தை நீங்கள் முடக்குனீங்க அப்படின்னா, கைவிடுறீங்க அப்படின்னா, ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் சென்றும் தமிழ்நாடுடைய முதலீடு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு எப்படி அடையும்? இதுக்கான இடத்தை நீங்கள் புது இடத்த தேர்வு பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளேயே நீங்கள் இப்படி ரத்து பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு திமுகலேருந்து அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், ஏகப்பட்ட கட்சிக்காரங்க அடுத்தடுத்த ஒரு அவங்களோட பதிவுகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அப்ப தள்ள தெளிவா தெரியுது. எங்களுக்கு சோறு வேணா, மேலே ஏரோப்ளேன் பறக்கணும், தொழில் வளர்ச்சி அடையணும். எப்படிப்பா நீங்கள்லாம் சோறு திங்காமல் தொழில் வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லைட்டாக நம்ம சீமான் அவர்கள் ஞாபகம் தான் வருது. ஏப்பா உனக்கு கஞ்சிக்கே இல்லாமல் நீ எப்படிப்பா போய் டைப் ரைட்டிங் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டுவான்னு கேட்குறதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு சரியா படுது. அப்போ எங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையணும், பொருளாதாரம் ட்ரில் கணக்கில் வழியணும், ஆனால் விவசாயிகள் சாகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு திமுக கண்மூடித்தனமாக இன்னைக்கு விவசாயிகள் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு டெல்டா தான் முக்கியம்னு நேற்று ஒரு கல்யாண வீட்டில் கூட ஒப்பாரி வச்சிருப்பாரு உதயநிதி. எங்கள் டெல்டாவில் எங்கள் மக்கள் கூட நிற்கிறோன்னு சொல்லி அவ்வளவும் பொய் அப்படின்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போகிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ரைட்டு. இந்த விஷயத்தில் தான் திமுகவுடைய குட்டு வெளிப்பட்டிருக்குன்னு பார்த்தா கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் விஎஸ் பாபு அவர்களுடைய வெற்றி இமாலய வெற்றி. கிட்டத்தட்ட 7500 வாக்குகள் அதிகம் பெற்று விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. இதே ஒரு சூழ்நிலை அப்பாவு அவர்களுக்கும் நடந்துச்சு. 2011 நடந்த எலெக்ஷன் நினைக்கிறேன். அவருடைய தோல்வி அப்படின்றத அவர் தோத்துருக்காரு. அதிமுக காரர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரு வழக்கு போடுறாரு. போன மாதம் தான் அந்த வழக்குக்கான ரிசல்ட் வருது, அப்பாவு ஜெயிச்சிருக்காருன்னு. ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க வெறும் 2 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு வழக்கு. இன்னைக்கு 7500 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச நம்ம விஎஸ் பாபு அவர்களை அந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒப்புகை சீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் கொளத்தூர் மக்கள் என்னை கைவிட்டிருக்க மாட்டாங்க, நான் எப்படி கொளத்தூரில் தோத்து போனேன், மிஷினில் ஏதோ கோளாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனுவை இவ்வளோ நாள் அந்த மிஷின் மேலே கோளாறு பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு மனு போட்டு எவ்வளவோ ரூபாலாம் கட்டி அந்த மிஷினை பார்த்தாங்க. எல்லாமும் ரைட்டாக இருக்குப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் தோத்துட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு எவ்வளவோ தேர்தல் ஆணையம் சொல்லியும் கூட நம்பாத ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இந்த ஒரு விஷயத்த வழக்கறிஞர் சட்ட நிபுணர்களை வச்சு எப்படியாவது கேஸ் போட்டுருவோம், திமுக ஸ்டாலின் அவர்களை கடைசி வரைக்கும் போராடினாருப்பா கொளத்தூர் தொகுதியிலன்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு மனுவை போட்டாங்க. மீண்டும் மீண்டும் தோக்க காத்திருக்கும் ஸ்டாலின் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்போ மனுவை போட்டாச்சு. இதனால என்ன நடக்கும்னா ஒரு ஆணியும் நடக்காது. ஏன்னா ஜெயிச்ச வாக்கு வித்தியாசங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு 7500 வாக்கு வித்தியாசத்தில் விஎஸ் பாபு அவர்கள் சம்பவம் செஞ்சுருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாமல் நாங்கள் போய் ஜெயிச்சிட்டோம். அப்போ தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் இன்னைக்கு திமுக ஜெயிச்ச அனைத்து இடங்களிலும் எங்களுக்கு மிஷினில் கோளாறுங்க, திமுக காலெலாம் ஜெயிச்சிருக்க மாட்டாருங்க, மக்கள் அவங்கள தூத்துறாங்கங்க, கோவையில் செந்தில் பாலாஜி எப்படிங்க ஜெயிச்சாரு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குங்க, சேப்பாக்கத்தில் எப்படிங்க உதயநிதி ஜெயிச்சாரு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குங்க, எப்படிங்க சேகர் பாபு ஜெயிச்சாரு துறைமுகத்தில், இது மேலே எங்களுக்கு சந்தேகங்க, பூரா வழக்குங்க, எப்படிங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு போட்டாங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் காலியாக போகும்.
இதுதான் வந்து இன்னைக்கு சட்டசபையில இன்னைக்கு ஆதவர்ஜுனா கூட பேசியிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை கேவலமா தூத்திக்கிட்டு இருக்குது திமுக. காரணம், நம்ம கூட கூட்டணி வந்துட்டாங்கன்றதுக்காக. காங்கிரஸை மட்டும் கிடையாது, விசிகே, ஐயுஎம்எல் அனைத்து கட்சிகளையும், இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் இந்திய கம்யூனிஸ்டையும் கையில வச்சிருக்கிற இந்த திமுக இவங்களை வச்சு போராட்டம், மாணவர்களை பிரச்சனை இதெல்லாம் வந்து தூண்டி விடுது. ஆனா கூட்டணியில அங்கம் வகித்து அமைச்சர்கள் பொறுப்பை வாங்கின கட்சிகள் எவ்வளவோ தூண்டுனாலும் வேலை நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு விசிக தலைவர் முழுசாவே அறிவிச்சிட்டாரு, நாங்க டிவிகே போயிட்டோம் அப்படின்னு. அப்ப இவங்களை தூண்ட முடியாது, இவங்களை தூண்டுவோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல இறங்கி காங்கிரஸ் அசிங்கப்படுத்திக்கிட்டு வந்த இந்த திமுகவுக்கு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா காங்கிரஸோடைய எம்எல்ஏக்களும் ஆதவர்ஜுனா கொடுத்த பதில் தான் உண்மையிலே அல்டிமேட்டு. இன்னைக்கு திமுக எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இத்தனை வருட அரசியல்ல காங்கிரஸ் கூட தனியா நின்னாங்க, தோத்து போயிட்டாங்க, அது வேற. அவங்களோட பலம் இருக்கோ இல்லையோ நிரூபிச்சு முடிச்சிட்டாங்க. நீங்க கூட்டணி கட்சிகள்ல இல்லாம என்னைக்காவது தனியா நின்றுருக்கீங்களா? அப்படி தனியா நின்னா அந்த திமுக 50 தொகுதி எடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனியா நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணிக்காக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனவங்க தான் இவங்களே தவிர, ஜெயலலிதா அம்மா போல் தனியா நிக்கிற ஒரு நெஞ்சுரம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியில முதுகுல சவாரி செஞ்ச இந்த திமுக தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்து, விசிகேக்கு 8 சீட்டு கொடுத்து, ஐயுஎம்எலுக்கு 4 சீட்டை கொடுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அனைத்து தரப்புகளையும் ஓட்டை வாங்கி இன்னைக்கு திமுக வந்து 59 இடங்கள்ல ஜெயிச்சு உட்காந்துருக்குன்னா இது சாதாரண திமுகவால மட்டும் கிடையாது. ஆண்டாண்டு காலமா திமுக அடுத்த கட்சிகள் மேல செய்த குதிரை சவாரி அப்படின்னு சட்டமன்றத்தில் ஆதவர்ஜுனா போட்டு உடச்சிட்டாரு. இதெல்லாம் தாண்டி இல்லை நான் தான் குளத்தூர்ல ஜெயிப்பேன், எனக்கு அந்த முட்டாய் வேணும் அப்படின்னு குழந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மிஷின் மேல கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்டு உட்காந்துருக்கிறாப்புல. பார்ப்போம், இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு வரும் ரிசல்ட். வரும்போது பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு 2-3 பேர் அங்கிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு பரந்தூர் விஷயம், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், பெண்களுக்கான அந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டோம். அடுத்து வருத்தப்படுறதுக்கான விஷயம் ஒன்று வந்திருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னால் 7 பேருக்கான ஜாமீன் மனு வந்து நீட்டிச்சாங்க நம்ம உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜியோடைய டாஸ்மாக் வழக்கு மற்றும் மதுபான ஆலைகளுடைய டெண்டர் ஊழல் வழக்கு. ரைட்டா? இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. தயவுசெய்து ஜாமீனை கேன்சல் பண்ணுங்க, நாங்கள் இந்த செந்தில் பாலாஜியை கூண்டோட தூக்கி வச்சு விசாரிக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய உண்மைகள் வந்து வெளிப்படணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவை வந்து பண்ணிட்டாங்க. என்னன்னா செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜி அண்ட் கோ கரூர் கம்பெனிக்கு மொத்தமா ஜாமீன் நீட்டிச்சாச்சுப்பா. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு நம்ம உச்சநீதிமன்றம். இதை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்காகவோ விமர்சனம் பண்ணுறதுக்காகவோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாதாரண இந்திய நாட்டின் ஒரு பிரஜை. இதை வந்து நம்ம எதுவுமே வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில் நம்மலாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எங்கெங்கேயோ வந்து ஏதோதோ பண்ணி ஏதோதோ விளாண்டு ஏதோதோ பணப்பரிமாற்றங்கள்லாம் நடந்து ஏதோதோ விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்குது. ஆனால் இந்த ஒரு நீதி அப்படின்றது கிடைக்கும். கண்டிப்பா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், கடைசியில தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க பல காலத்துல பழமொழி. ஆனா வெல்லுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு தமிழக மக்களுடைய நிலைமை. பார்ப்போம், ஒரு வழியாக ஜெயிச்சிருமா அப்படின்றத தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வரல. பெட்டிலதா அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வரல. ஏன்னா ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக அலுவலகத்தில் நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறதுக்காக போயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர்களை சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு அக்கா அவர்களே இன்னைக்கு வந்து சிலிண்டரு இந்த மாதிரிலாம் விஷயம் கொடுத்துருக்காங்க, பரந்தூரை முடக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது எப்படிங்க முடக்கலாம்? அது எப்படி சரியாக வரும்? அதெல்லாம் சரியாக வராதுங்க. எப்போவுமே வந்து தப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆதவர்ஜுனா வந்து காங்கிரஸை திட்டியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே இருந்த இடத்துல இருந்தால் தான் நல்லாது. அதாவது இந்த பழைய சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டில் கூட, இருக்கும் இடத்தில் இருந்தால் தான் அந்த பாம்புக்கே மரியாதைன்னு, பரமசிவன் கழுத்தில் இருந்தால் தான் பாம்புக்கே மரியாதைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இடத்துல இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லிட்டாங்க. அதே தான் இன்னைக்கு மக்களும் தேமுதிகவை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக இருந்திருக்கலாம், இல்லை அதிமுகவோட சேர்ந்து இருந்திருக்கலாம், இல்லை எக்கேடு கெட்டு போயிருக்கலாம். ஆனால் திமுகவில் போய் சேர்ந்து ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய பேரை கெடுத்துட்டு அங்கே போய் பெட்டியில் அடமானம் வச்சிங்க பாருங்க கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பழமொழியை அவங்களுக்கே திருப்பி விட்டுருக்கிறது தான் இன்னைக்கு அக்காவுடைய நிலைமையா இருக்கு. வேற வழி இல்லை, பேச முடியும் சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பிரேமலதா இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அனைத்து முகங்களும் கிழித்தெறிக்கப்பட்டது சட்டசபை மூலியமா இந்த பரந்தூர் விஷயத்திலேயே. இன்னமும் நாங்கள் தொழிலாளர்கள் கூட, விவசாயிகள் கூட, துப்புரவு பணியாளர்கள் கூட, செவிலியர் கூட நிற்கிறோம்னு சொல்லி என்ன அறிக்கை கொடுத்தாலும் மக்கள் இனி நம்ப மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.